Good evening. Today dinner Wednesday. சப்பாத்தி பீஸ் மசாலா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம டேஸ்ட்டு. இந்த வீடியோலாம் போடலாம், மக்களுக்கு ஒரு கற்றுப்பாங்க தானே. உங்ககிட்ட ஒரு கலை இருக்குது, கற்றுக் கொடுக்கலாம் தான் மக்களுக்கு. எல்லாருமே உங்ககிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களாம் இருக்குது பார்க்கறதுக்கு அப்பிடைசிங்காக இருக்குது சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், கேவலமாக இருக்குன்னு நானே சொல்லுவேன். ஐயோம்மா தெய்வமா தாயே போடாதமான்றுவேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டுன்னு சொன்னீங்க. நான் எதுக்காக இதை போட்டேன்னா, சீரியஸாக சொல்கிறேன், 2-3 பசங்க இங்கேருந்து போயிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக மெசேஜ் போட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டே போட்டாரு, இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு 1100 பவுண்டு கொடுத்து டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. இந்த 1100 பவுண்டு சின்ன காசு இல்லை. எதுக்காகனா மற்றவங்க எல்லாம் இன்ஸ்டாவில் போடுறாங்க, நம்மளும் போடணுன்ற ஒரு உந்துதலால. அப்போ இதெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் பெருமை நினைக்கிறேன். மேபி இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் காசு கூட வாங்கியிருப்பாங்க அந்த இது பண்றதுக்கு. அனாவசியமா யார் மாட்டுறான்னா அப்பாவிங்க தான் மாட்டிக்குதுங்க. எப்பயுமே அப்பாவிங்க தான் மாட்டுவாங்க, சம்பாதிக்கிறவங்க மாட்டவே மாட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொன்னேன். எனக்கும் பாலிடிக்ஸும் சத்தியமா சம்பந்தம் இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு தேவையும் இல்லை. எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. என் பிரச்சனை நான் பார்ப்பேன். நம்ம சிஸ்டத்தை சரியில்லை, நம்மளே சிஸ்டத்தை சரியில்லாம வச்சுட்டு இருக்கோம். நான் இந்தியாவில் இருந்தப்போ பார்த்தேன், யாருமே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. ஆனால் சிஸ்டம் சரியில்லைன்றீங்க. டிராஃபிக்ல குழந்தைங்களை தூக்கி மடியில வச்சு வைக்காம நிக்க வச்சுன்னு போறீங்க. அப்படியே இருந்தா யாருக்கு இன்ஜுரி? அந்த குழந்தைக்கு. உங்க லைஃப் ஸ்டைலு. அந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அதோட வாழ்க்கையும் போச்சு, உங்களோட வாழ்க்கையும் போச்சு. கேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. நான் இன்னைக்கு சொன்னது கூட எத்தனை பேர் திட்ட போறீங்களோ. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்னேன். நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களால எத்தனையோ குழந்தைங்க பாதிக்கப்படுது. இது மாதிரி அப்பாவி குழந்தைங்க தான் பாவம், நம்மளால போக முடியலன்னு ஆதங்கம், கோவம், டிப்ரெஷன் எல்லாமே போகும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, உங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாரெல்லாம் இது மாதிரி தப்பு பண்றாங்க எல்லாரையும் மோஸ்ட்லி நல்லதுதான் செய்யறாங்க. இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்றவங்களுக்குலாம் சொல்றேன், ரொம்ப செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள பாருங்க. அதுக்காக தான் போறேன், இதுக்காக தான் போறேன்னு சொல்லி குழந்தைங்களை டெம்ப் பண்ணாதீங்க. அது நல்லது இல்லை. தப்பு தப்பு தப்பு. நீங்க செய்யற தப்புக்கு தான் மற்ற குழந்தைங்க பாதிக்கப்படும். அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு தகப்பனா எனக்கு ஒரு குழந்தை இல்லை, இருந்தாலும் எனக்கு குழந்தை இருந்தால் எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அதனால அந்த குழந்தைங்க எந்த ட்ராமா போகும்னு எனக்கு தெரியும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வேற எதுக்காகவும் இல்லை. நல்லா ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க, சந்தோஷமா இருங்க. ஹாப்பி டேஸ், ஹாப்பி லைஃப். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ டா.